வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் விரைவில் இந்தியா வருகை. ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. திமுக எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வரும் மாணிக்கம் தாக்கூர் மீது காங்கிரஸ் தேசிய தலைமைக்கு குவியும் புகார்கள். டெல்லி வரையும் செல்வ பெருந்தகை. விஜய் த்ரிஷா குறித்து கூறிய கருத்துக்கு சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் தான் யாருடைய மனதையும் காயப்படுத்துபவன் அல்ல என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம். மருமகளுக்கு எதிராக மகளை களமிறக்கும் ராமதாஸ். பாப்பிரெட்டிப்பட்டியில் சௌமியாவுக்கு எதிராக மகள் ஸ்ரீகாந்தியை நிறுத்த முடிவு. வேகமாக குறையும் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் 4 நாள் அரசுமுறை பயணமாக விரைவில் இந்தியா வரவிருக்கிறார். இந்தியாவுக்கு இரண்டாவது பெரிய பாதுகாப்பு சப்ளையராக பிரான்ஸ் உள்ளது. இந்த நிலையில் ஹம்மர் ஏவுகணைகளின் கூட்டு உற்பத்தி, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 114 ரஃபேல் போர் விமானங்களை உற்பத்தி செய்வது உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் பிரான்ஸ் அதிபரின் வருகையின் போது கையெழுத்தாகும் என்று தெரிகிறது. எனவே இந்த பயணம் சர்வதேச அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக செல்வ பெருந்தகைக்கு டெல்லி அழைப்பு விடுத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் டெல்லி விரைந்திருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழு அமைத்த பிறகும் தலைமையின் உத்தரவை மீறி பொதுவெளியில் கூட்டணி தொடர்பாக கருத்து கூறி வரும் மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்துள்ளனர். அந்த கடிதங்கள் தொடர்பாகவும் அவர் எடுத்துரைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்றி பெற்று மீண்டும் பதவியில் அமர வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்று மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். அதற்காக காங்கிரஸ் பாடுபடும் என்றும் கூறியுள்ள அவர், கூட்டணி கட்சியிலிருந்து 2 பேர் அமைச்சர்களாக இருந்தால் என்ன தவறு என்றும் கேட்டிருக்கிறார். மாணிக்கம் தாக்கூரின் இந்த பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் பேசிய சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் தன்னுடைய கருத்துக்கு பதிலளித்துள்ள நயினார், தான் யாருடைய மனதையும் புண்படுத்தும் விதமாக நடந்து கொள்பவன் அல்ல என்று கூறியிருக்கிறார். இதன்படி நயினார் தனது கருத்துக்கு மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்கவில்லை. தன்னை பற்றி முக்கிய அரசியல் தலைவர் இப்படி அருவருக்கத்தக்க வகையில் பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று நயினார் நாகேந்திரனுக்கு த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்பில்லாத விஷயங்களில் தன் பெயரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும், தனிப்பட்ட விவரங்கள் குறித்து பொதுவெளியில் விவாதிப்பது முறையல்ல என்றும் தனது வழக்கறிஞர் நித்யாஷ் நட்ராஜன் மூலம் த்ரிஷா அறிக்கை விடுத்திருக்கிறார். சமஸ்கிருதம் தாய்மொழியாக இருக்க முடியாது என்று இந்திய தொல்லியல் துறை இயக்குநர் அர்னாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். சமஸ்கிருதம் என்பது பல மொழிகளில் இருந்து உருவாக்கப்பட்ட மதச்சடங்கு மொழி என்றும் யாருக்கும் தாய்மொழியாக இருக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பெண்ணிடம் இருந்துதான் தாய்மொழி தோன்றும், ஆனால் கடவுளை போற்றுவதற்காக தொகுக்கப்பட்டதே சமஸ்கிருதம் என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். விஜயின் அனைத்து கூட்டங்களிலும் யாராவது உயிரிழப்பது அவர்களுக்கு நல்ல சகுனம் தானே என்று நயினார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சேலத்தில் விஜய் பேசிய கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கரூரில் 41 பேர் உயிரிழக்க விஜயும் திமுக அரசும் தான் காரணம் என்று நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். விஜய் த்ரிஷா குறித்து நயினார் கூறிய கருத்துக்கு பலரும் அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர் இவ்வாறு பேசியது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணிக்கு எதிராக அனைத்து விதத்திலும் காய் நகர்த்தி வரும் ராமதாஸே தனது மகள் சௌமியாவுக்கு எதிராக மகளை களமிறக்க உள்ளார். என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ள அன்புமணி தனது மனைவி சௌமியாவை பாப்பிரெட்டிப்பட்டியில் நிறுத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு டஃப் கொடுக்க தனது மகள் ஸ்ரீகாந்தியை நிறுத்த ராமதாஸ் முடிவு செய்துள்ளாராம். இதற்கான ஆலோசனையும் மும்முரமாக நடந்து வருகிறதாம். சில வாரங்களுக்கு முன்பு படு வேகமாக உயர்ந்து உச்சத்தை தொட்ட வெள்ளியின் விலை அதே வேகத்தில் சரிந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 1 கிலோ 15,000 ரூபாய் குறைந்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 264 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 5 நாட்களில் வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி காணப்பட்டது.